இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் நல்லபடியாக ட்ரேடை வந்து பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மந்த்து நல்லா இருக்கும், அடுத்த மந்த்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து லைஃப் டைமுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த கேண்டில் இருக்கிற வரைக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்தேன் ப்ரோ, இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்தேன், மார்க்கெட் வந்து பயங்கரமாக மேலே வந்து போயிடுச்சு, ஆனால் நான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி இங்கே கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஸ்டார்டிங்கில் எல்லா ட்ரேடருமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தால் கூட மனசை தேர்த்திக்கலாம். ஆனால் நம்ம இன்கேஸ் லாஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போகிறாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த மாதிரி எந்த ரிஸ்க்குமே இல்லாமல் ஒரு பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்காம பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கேண்டிலை சூஸ் பண்ணி மட்டும் என்ட்ரி வந்து கொடுத்தாலே போதும், நமக்கு நல்லபடியாக இருக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தாங்க, அதை நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 ஹவர் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க, ட்ரெண்டை வந்து நம்ம ஃப்ரெண்டாக வந்து பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடிங்கில், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டை வந்து நம்ம ஃப்ரெண்டாக வந்து பார்க்கணும். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேடை வந்து பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது மந்த்லி, வீக்லி, 1 டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் வந்து இருக்கிறாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, இங்கேருந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து மேலே தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, இது தெரிஞ்சு போச்சு. அப்படி வந்து மேலே வந்து வரும்போது நீங்கள் கீழே என்ட்ரி கொடுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படி நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட்டில் சில பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. முக்கியமாக அப் ட்ரெண்டில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து வந்தாலே, அதுக்கப்புறம் மேலே வந்து போக போதுனாலே ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகியே தீரும். ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1 மந்த்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்திருப்பாங்க, சரிங்களா? ஃப்ளாக் பேட்டர்ன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? மார்க்கெட் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மேலே வந்திருப்பாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வந்துட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு முடியுவாங்க. இந்த பேட்டர்ன் ஏன் ஃபார்ம் ஆகுது நான் சொல்லி கொடுத்துருக்கேன், முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே கோடிக்கணக்கான பேர் வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையும் சைக்காலஜி ஒர்க் ஆகும். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்துலையும் சைக்காலஜி வந்து ஒர்க் ஆகும். அதாவது சைக்காலஜியில் வீக்காக இருக்கிறவங்கள இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மூலியமாக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து லாஸ் பண்ண வைக்கும். அவங்களுடைய லாஸை வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துக்க பார்க்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பயங்கரமாக இருக்குது அப்படின்னா எஸ், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையை வந்து சொல்கிறேன். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து உங்களை ப்ராஃபிட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வேணால் சொல்லலாம், ஆனால் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் கீழே வருது, சரிங்களா? கீழே வந்துட்டு இப்படி மேலே போகிறாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரி கொடுக்குறாங்க, சரிங்களா? இங்கே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. திரும்ப இங்கேருந்து இப்படி கீழே வந்து வராங்க. ஐயோ, என்ட்ரி கொடுத்தோம், கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துச்சு, எக்ஸிட் கொடுத்துருக்கலாமே, இந்த மாதிரி மனநிலை வந்து இருக்கும் அந்த இடத்துல. திரும்பியும் மேலே போகிறாங்க. ஓகே, இந்த வாட்டியாச்சும் ஃபுல்லாக மேலே போயிடுவாங்க இப்படி நினைப்பாங்க. ஆனால் திரும்பியும் கீழே வருவாங்க. இந்த இடத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓகே அவ்வளோதான், இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி திரும்ப ஒரு 1 or 2 டைம்ஸ் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா ட்ரேடையே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது நம்மளை ப்ராஃபிட் பண்ண வைக்கிறதுக்கு கிடையாது. அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அவங்கள லாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இப்படி போகலான்னு தெரிஞ்சுமே அதை ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேரை வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான். ஸோ பங்குச்சந்தையில் ட்ரேடு பண்ணுற எல்லாருமே அவ்வளோ நல்லவங்க, ஈஸியாக ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. இங்கே போட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்த்து தான் ஒவ்வொரு அடியுமே நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்படி சில ட்ரிக்கை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போது நீங்கள் பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இது அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு, மந்த்லி டைம் ஃப்ரேமில் தைரியமாக என்ட்ரி கொடுக்கலாம் தான். ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது என்ட்ரி கொடுக்குறதுக்கு இந்த பிரேக் அவுட்டில் அப்படின்னா நீங்கள் பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்காதீங்க.
ஏன்னா சில பேருக்கு வந்து பிரேக் அவுட் ஆனதும் சரியான பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்க தெரியாது. அப்படி இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்பியும் ஃபுல்லாக கீழே போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார் அண்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த 2 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ட்ரி கொடுங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுங்க. மார்னிங் ஸ்டார் அப்படின்னு தெரியும் இல்லையா, நான் லைட்டாக வந்து வரைஞ்சி காமிச்சிடுறேன். இப்படி ஒரு கேண்டில் இருக்கும், ஃபுல்லாக வந்து ரெட்டாக வந்து இருக்கும். இந்த இடத்துல ஒரு டோஜி மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பின்னிங் டாப் இல்லைனா டோஜி இந்த மாதிரி கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு பயங்கரமான க்ரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னால இதுக்கு பேர் வந்து மார்னிங் ஸ்டார். அதே மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா ஃபுல்லாக ரெட் கேண்டில் இருக்கும், இந்த மாதிரி ரெட் கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் வந்து நல்லா பெருசாக க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். இந்த 2 கேண்டிலுமே பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு? இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து கொடுக்கணும். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 1:2 டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டார்கெட் வந்து ஹிட் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக மேலே தானே போயிருக்கு, எனக்கு அந்த ப்ராஃபிட்டையும் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு இல்லையா, ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அதே மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஸ்விங் வந்து எடுப்பாங்க இல்லையா. இங்கே ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாலே கீழே ஒரு ஸ்விங் எடுக்கிறாங்க, திரும்ப மேலே ஒரு ஸ்விங் எடுக்கும்போது அதை கேட்ச் பண்ணணுங்க. வெயிட் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதே. அப்போ இந்த இடத்துல கீழே வராங்க, திரும்பியும் அதே மாதிரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுறாங்களா அது நீங்கள் பாருங்கள். அப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா திரும்பியும் நம்ம என்ட்ரி வந்து கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஒரு 2 ட்ரேடு வந்து பண்ணுங்கள், நிறையா ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெண்டு திரும்பிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேளை நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ நம்ம 2 ட்ரேடு வந்து பண்ணுறோம் இல்லையா, இது வந்து அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது, இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் தைரியமாக இந்த இடத்துல நம்ம இந்த கேண்டிலை யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறோம். இன்கேஸ் அது கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணி ஓகே இந்த மாதிரி கீழே வந்து இப்படி பிரேக் அவுட் பண்ணி இப்படி கீழே வந்து போயிட்டாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு என்ட்ரி கொடுக்கக்கூடாது, இந்த கேண்டிலை யூஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அப்போது நீங்கள் அப் ட்ரெண்டா அப்படிங்கிறதையும் சேர்த்தியே பார்த்துக்கணும். அதை பார்க்குறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உதவும். மார்க்கெட் மேலே போனாலும் சரி இல்லை கீழே போனாலும் சரி ஒரு ட்ரெண்டுக்குள்ளே தான் மேலேயும் கீழேயும் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதையும் நம்ம பார்த்துக்கணும். இதோடு சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரேட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சொல்கிறேன், இதோடு சேர்த்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனையுமே யூஸ் பண்ணுங்கள். இப்படி ட்ரெண்ட் லைனையுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க, அந்த அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து கேண்டில் ஸ்டிக்குமே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதோடு சேர்த்து இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு சைடுவேஸில் இருந்துட்டு பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம என்ட்ரி கொடுத்து வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி வந்து கொடுக்க முடியும். இது ஒரு முறை 2 முறை கிடையாதுங்க, நிறைய முறை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடக்கிறாங்க அப்படின்னாலே இது ஃப்ளாக் பேட்டர்னுக்கு மட்டும் கிடையாது, டபிள்யூ பேட்டர்ன் என்ன பேட்டர்னில் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்தாலும் நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டிலை வந்து பார்த்துட்டு என்ட்ரி கொடுக்கும்போது வின்னிங் ரேட் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே தனித்தனி ஸ்ட்ராட்டஜி. இப்போது இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னா அது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி மட்டுமே என்ட்ரி கொடுப்பாங்க, டார்கெட் போடுவாங்க, ட்ரேடு பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறது அதோடு சேர்த்து ட்ரெண்டை கண்டுபிடிங்க, கேண்டிலை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கேண்டிலை யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணுறதுமே தனி ஸ்ட்ராட்டஜி.
இந்த 4 ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி மட்டுமே கூட நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஆனால் வின்னிங் ரேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நீங்கள் பாருங்கள், எப்போல்லாம் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம், ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நான் சொன்னேன் மார்னிங் ஸ்டார் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணணுங்க. இது வந்து 4 ஹவர் கேண்டிலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறனால என்ட்ரி கொடுக்குறீங்க, அந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, அடுத்த ஒரு 2 கேண்டில் மட்டும் டார்கெட் வந்து போடுறீங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும் கேண்டிலை பயன்படுத்தி மட்டுமே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதோடு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணும்போது வின்னிங் ரேட்டு அதிகமாகும். இப்போது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு வரும். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் வந்து வரும். அதேமாதிரி சொல்லிடுறேன். இந்த மாதிரி கீழே 30 கிட்ட வந்து போயிட்டு மேலே வந்து வராங்க அப்படின்னா திரும்ப பிரேக் அவுட்லாம் வச்சு என்ட்ரி கொடுக்கும்போது ப்ராஃபிட் வந்து வரும். ஆனால் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் மட்டுமே பயன்படுத்தி ட்ரேடு வந்து பண்ணிட்டீங்கன்னா லாஸ் வரும். அதோடு சேர்த்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ், இன்னும் ஆயிரக்கணக்கான ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி ட்ரேடு வந்து பண்ணும்போது நான் வந்து அப்படி தான் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக ட்ரேடு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் லிமிட்டட் ட்ரேடு தான் வந்து பண்ணியிருப்பேன், அதிகமான ட்ரேடே வந்து பண்ணியிருக்க மாட்டேன். இந்த இடத்துல ஃபுல்லாக க்ரீன் ரெட் க்ரீன் அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லைங்க. நீங்கள் மாதத்துக்கு 2 ட்ரேடு வந்து பண்ணாலும், நான் சொல்கிற மாதிரி 2 ட்ரேடு வந்து பண்ணாலும் அது ப்ராஃபிட் கொடுத்தா போதும். நம்ம நிறைய ட்ரேடு பண்ணுறதுக்கு இங்கே வரல, ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அதற்கான வேலையை வந்து பார்க்கணுங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ட்ரேடு வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை, அது பங்குச்சந்தைக்கு அவசியமும் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணாலே போதும். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது பொறுமை, டிசிப்ளின், இது எல்லாமே இருக்கணும். அது உண்மை தானே, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒன்று டிசிப்ளின் தான், பொறுமை தான். சரிங்களா? அதை தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிட முடியும். இந்த மாதிரி 4 ஹவர் கேண்டிலையும் சரி, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஒரு ஸ்விங்கை தான் பிடிக்க போகிறீங்க, இந்த ஒரு ஸ்விங்கை தான் பிடிக்க போகிறீங்க, அப் ட்ரெண்டை தான் பிடிக்க போகிறீங்க. அப்படிங்கிறனால நீங்கள் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லது, என்ட்ரி கொடுக்கும்போது மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து வராது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்விங்லாம் எடுத்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்கும் தெரியுமா, அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல அந்த கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட சேர்த்து நீங்கள் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது எல்லாத்தையுமே என்னோடய கோர்ஸில் வந்து நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது ப்ரோ, ஸ்டெப்பு 1ல் இருக்கேன், அங்கேருந்து எல்லாத்தையுமே கற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து ப்ராப்பராக கற்றுக்க முடியும். நீங்களாகவும் தனியாக ஓனாக வந்து கற்றுக்க முடியும். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம் நீங்கள் கொடுத்தாகணும், அந்த லாஸை நீங்கள் பண்ணி ஆகணும், அதெல்லாம் எடுத்துக்கும். ஆனால் அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கோர்ஸ் மூலிமா நீங்கள் கற்றுக்க முடியும். நான் அப்படி தான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னால் மட்டும், பங்குச்சந்தையை ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்க ஆசைப்பட்டால் மட்டும் இந்த கோர்ஸ்லாம் எடுத்து கற்றுக்க வந்து பாருங்கள். ஓகேங்களா? கற்றுக்கிட்டு பண்ணுறது என்றைக்குமே கை கொடுக்குங்க, அது கை விடாது நம்மளை. ஓகே, இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு மார்னிங் ஸ்டாரோ ஈவினிங் ஸ்டாரோ வந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும். அதோடு சேர்த்து மந்த்லி வீக்லி 1 டேயில் இது அப் ட்ரெண்டுக்கு திரும்பிருச்சா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. அப்படி அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக வந்து பாருங்கள். நீங்கள் தவறாக என்ட்ரி கொடுத்தால் கூட, ஒரு பிரேக் அவுட்டாக பார்க்க தெரியாமல் தவறாக என்ட்ரி கொடுத்தால் கூட அது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறனால ப்ராஃபிட் தான் வரும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, முக்கியமாக பண்ண வேண்டியது, பெரிய டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கம்மி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறது, எல்லா பேட்டர்னுமே யூஸ் பண்ணுங்கள். அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு மார்னிங் ஷேரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுங்க, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒரு 2 ட்ரேடு 3 ட்ரேடு வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ட்ரேடு வந்து பண்ணும்போது, ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணும்போது ஒரு மந்த்லி 1 or 2 ட்ரேடு மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ட்ரெண்டு வந்து திரும்புது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸஸ்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கிளாஸில் நம்ம கற்றுக்கிட்டது வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடை வந்து பண்ணுறது, இதை பற்றி தான்.
நிறையா பேர் இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேமை மட்டுமே யூஸ் பண்ணி கூட ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கற்றுக்க வந்து பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? நம்ம இதை மாதிரி இது பேசிக்ஸ் தான். இதை மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.